இந்த ஸ்கின் கேருக்கு வந்துட்டு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. சிடிஎம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங், டி அப்படிங்கிறது டோனிங், எம் அப்படிங்கிறது மாய்ஸ்சரைசிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங்க்கு வந்துட்டு நீங்கள் டிரெக்டாக கிளென்சர்ஸ் இல்லைனா ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த கார்னியரோட மைசெல்லார் கிளென்சிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மல்டி பர்பஸ். இது வந்து நம்ம கிளென்சிங்க்கும் யூஸ் பண்ணலாம், மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்க பீப்புள் கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணலாம், ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கிளென்சிங் பண்ணக்கப்புறமா நம்ம வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை திரும்ப வாஷ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் இங்கே நோ ரின்ஸ் ஆஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மைசெல்லார் வாட்டரை வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்க்கு, ஐஸ், லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளென்சிங் எப்படி பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எந்த கிளென்சர் வச்சுருக்கீங்களோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் பேடில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் வந்து ஜென்டிலாக நீங்கள் இந்த மாதிரி ரப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே இந்த காட்டன் பேடில் வந்துடும். கிளென்சிங்க்கு வந்துட்டு நீங்கள் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதே நீங்கள் வந்து கிளென்சிங் ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மாமா எர்த்தோட விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கிளென்சர் இல்லைனா ஃபேஸ் வாஷ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கிளென்சிங் பண்ணோன்னே நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகிடும். அது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக அடுத்து நம்ம டோனர் யூஸ் பண்ணணும். டி அப்படிங்கிறது வந்து டோனிங், அதுக்காக நம்ம வந்து டோனர்ஸ் யூஸ் பண்ணணும். மார்க்கெட்ஸில் டிரெக்டாகவே டோனர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ரோஸ் வாட்டரே வந்து ரொம்ப நல்ல டோனர். நான் வந்து இந்த டாபரோட ரோஸ் வாட்டர் தான் ஸ்டார்டிங்லேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டோனர் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரேயிங் பாட்டில்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டோனர், அதாவது ரோஸ் வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கிளென்சிங் பண்ணக்கப்புறமா ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது ஸ்ப்ரே பண்ணக்கப்புறமா இந்த ரோஸ் வாட்டர் வந்து தானாக ட்ரை ஆகிறதுக்காக நீங்கள் டைம் கொடுங்க. நீங்கள் அப்ளை பண்ண டோனர் ட்ரை ஆனக்கப்புறமா நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து எம் மாய்ஸ்சரைசிங். அதுக்காக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணோன்னா அதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், நரிஷ்டாக வச்சுக்கும். அதுதான் மாய்ஸ்சரைசரோட வேலை. ஸ்கின் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ட்ரையே ஆகக்கூடாது. ஸோ இதை அப்ளை பண்ணும்போது மாய்ஸ்சரைஸ்டாகவே இருக்கும் நம்மளுக்கு. பேசிக்கான சிடிஎம் ப்ராசஸ் வந்து அவ்வளோதான். இது ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின் டைப் பொறுத்து தான் நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் டெய்லியும் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து எப்போவுமே யங்காக க்ளோயிங்காக இருக்கும், ரிங்கிள்ஸ் வந்து வராது. உங்களுக்கு ஏஜ் ஜாஸ்தி ஆனால் கூட ஃபேஸ் வந்து ரொம்ப யங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சிடிஎம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஸ்கின்ல வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.